வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். God's voice thunders in marvelous ways. He does great things beyond our understanding. அப்படின்னா ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். அவர் சத்தம் அப்படியே பயங்கரமா ஆச்சரியமா வருதான். கிரகிக்க கூடாத பெரிய காரியம், நம்மளால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செல்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அவருடைய சத்தம் அந்த கிரேட் வாய்ஸ். அல்லேலூயா. காட்ஸ் வாய்ஸ் நல்ல ஒரு வலிமையான ஒரு சத்தம். அது என்ன பண்ணும்னா, அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். நம்ம விசுவாசிக்கும். எரேமியா சொல்றார், நீ எதிர்பார்த்து இருக்கிற காரியத்தை நான் உனக்கு கைகூடி வர பண்ணுவேன். அவை தீமைக்கு அல்ல, அவை சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல வந்திருக்கிறோம்ல, அல்லேலூயா, நம்மளை ஆண்டவர் என்ன செய்யறாரு? பெரிய காரியங்களை செய்ய வைக்க போறார் நம்ம வாழ்க்கையில. ஆமென். பெரிய காரியம் அப்படின்னு சொன்னா, முதலாவது ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுறார். இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு ஒரு காரியத்தை பேசுறார். மலையில போய் உட்கார்ந்து பேசுறார். 3 நாள் பேசுறார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5வது அதிகாரம் மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரத்திலையும் இயேசுவானவர் பேசுகிறத பாக்குறோம். ஒரு பெரிய கிரௌடு, அங்க சீஷர்கள் வந்திருக்காங்க, நிறைய கூட்டங்கள் வந்திருக்கு. அங்க நிக்கும் போது இயேசுவானவர் பேசுறத பாக்குறோம். அது மவுண்ட் சர்மன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெரிய பெரிய உலகத்துல இருக்க தலைவர்கள் எல்லாம் அந்த செய்தியை கேட்டிருக்காங்க, அந்த செய்தியை படிச்சிருக்காங்க. அப்படி உள்ள ஒரு பாக்கியமான காரியம் ஆண்டவர் பேசினார். அவர் அதுல என்ன பேசினார் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்றத பேசினார். நம்ம இந்த உலகத்துக்கு எப்படி இருப்போம், உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசினார். வாழ்க்கைக்கு உரிய அத்தனை காரியங்களையும் பேசினார். விபச்சாரத்தை பண்ணக்கூடாது அப்படின்றத பேசினார். பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றத பேசினார். சேரிட்டி, கொடுக்கறத பத்தி பேசினார். நீ கொடுக்கும் போது வலது கை செய்யறத இடது கை தெரியாம செய்யி அப்படின்னு சொன்னார். நீ கேளு பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொன்னார். நிறைய காரியங்கள், நீங்க இந்த உலகத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏராளமான காரியத்தை அவர் பேசினார். அதை நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, படிக்கணும், அடிக்கடி படிக்கணும், எப்போதும் படிக்கணும். ஏன் தெரியுமா? அது நம் வாழ்வுக்கு ஜீவன் அளிக்கிறது. அதுதான் இயேசு பேசின வார்த்தை. சீஷர்கள் கேட்டாங்க. அப்ப அவர் மலையில உட்கார்ந்து அதை பேசுறார். வாழ்க்கைக்கு உரிய அத்தனை காரியங்களையும் பேசுறார். பேசி முடிச்சுட்டு சொல்றார், ஊழியக்காரங்களுக்கு, விசுவாசிகளுக்கு நிறைய சொல்றார். என்ன சொல்றாரு? அவரு என் நாமத்தினால அற்புதம் செஞ்சேன்னு சொல்லுவீங்க, என் நாமத்தினால பேய்களை ஓட்டணும்னு சொல்லுவீங்க, என் நாமத்தினால இதெல்லாம் நாங்க செஞ்சோம். அப்பா அவர் சொல்வாரு, நீங்க யாருமே எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார். அப்ப இதெல்லாம் அவர் எப்படி பேசினார் அப்படின்னா, நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 29வது வசனம். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. ஏன் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவர் நிறைய காரியங்களை பேசினார். ஆனா பேசின காரியங்களை எல்லாம் ஒரு மனிதர்களை போல பேசல, ஒரு வேதகாரர்களை போல பேசல. ஆனா அவர் எப்படி பேசினார்னா, அதிகாரத்துவம் உள்ளவராய் பேசினார். ஆகவே ஜனங்கள் அதை பார்த்த போது அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஆச்சரியப்பட்டார்கள். தேவனுடைய சத்தம் எப்படி வருகிறது? ஆச்சரியமாய் வருகிறது. அல்லேலூயா. அவருடைய சத்தம் அவர் எப்படி இருக்குன்னா, ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். அதை கேட்கும் போது ஜனங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம். எத்தனையோ பேர் பேசுறாங்க, ஆனா ஒரு மனிதனாகத்தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் இவருடைய பேச்சில் வித்தியாசம் காண்படுகிறது. நல்ல கவனிங்க. தேவாலயத்துல வந்தா இந்த ஆண்டுல நீங்க ஒரு முடிவை எடுக்கணும், ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்பேன். அவர் பேசும்போது அத்தனை காரியங்களை பேசிட்டு சொல்றாரு, நான் சொன்ன இந்த காரியங்களை எல்லாம் கேட்டு அதன்படி செயல்படுகிறவன் எவனோ அவன் கற்பாறையிலே கட்டப்பட்ட
வீட்டை போல இருப்பான். நிறைய வார்த்தைகள் அவர் பேசி இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன். இதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல, என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவன், என்னுடைய வார்த்தைகளை பேசுகிறவன், என்னுடைய வார்த்தைகளை கை கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செயல்பட வேண்டும். நம்ம செயல்படாட்டுனா கனி கொடுக்க முடியாது. நம்ம செயல்படாட்டுனா பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக செய்ய முடியாது. அவர் சொல்றார், அவன் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கற்பாறை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்படி என்றால் இந்த உலகத்துல 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு புத்தி உள்ள மக்கள், இன்னொன்னு புத்தி இல்லாத மக்கள். ஒண்ணு நல்ல விசுவாசி, இன்னொன்னு கள்ள விசுவாசி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த நல்ல விசுவாசி என்ன சொல்லும்னா, கற்பாரின் மேல தன்னுடைய வீட்டை கட்டும். 2 வீடும் பார்க்கிறோம், மண்ணுல கட்டுற வீட்டையும் பார்க்கணும். வித்தியாசம் பார்க்கவே முடியாது. 2 ஒண்ணு போலதான் இருக்கும். 2 ஒரே மாதிரிதான் இருக்கும். கள்ள விசுவாசியும் அப்படிதான் இருக்கும், நல்ல விசுவாசியும் அப்படிதான் இருக்கும். நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா எப்ப அது தெரியும்? ஒரு உபத்திரவம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது நல்ல விசுவாசி நிலைச்சு நிற்கும். அல்லேலூயா. கற்பாரின் மேல நிலைச்சு நிற்கும். காத்தடிக்கும், மழை பெய்யும், தண்ணி உயரும். ஆனா புத்தி உள்ள விசுவாசி, புத்தி உள்ள மனிதன், கற்பாரின் மேல் கட்டப்பட்டவன், அவன் நிலைச்சு நிற்பான். ஆனா மணல்ல கட்டப்பட்ட விசுவாசி எப்படி இருக்கும்? உண்மை உள்ள விசுவாசி மாதிரியே இருக்கும். ஆனா ஒரு உபத்திரவம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யூதாஸ் எப்போதும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தான். இயேசுவோட தான் இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா அவன் செஞ்சதெல்லாம் சாத்தான் கூடிய காரியங்களை தான் செய்தான். அவனோட உறவு எல்லாம் வெளியில தான் இருந்துச்சு. அவன் உறவு ஆண்டவரோட இல்ல. அவன் வெளியில இருக்கிற பிரதான ஆசாரியர்களோட போய் கூலி பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் நினைச்சான், நான் ஆண்டவரோட இருக்கிறேன்னு. அவன் சாத்தானுடைய கைப்பாவையா இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய சத்தத்தை நமக்கு தொனிக்க பண்ணுகிறார். தேவனுடைய சத்தம் இந்த இடத்துல தொனித்துக் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷன் அல்ல, ஆண்டவர் சொன்னார், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நான் உங்களில் இருந்து பேசுவேன் சொன்னார். ஆவியானவர் பேசுறத நீங்களும் கேட்க வேண்டும், நானும் கேட்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் தாமே மாம்சத்தை மறைத்து தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆக ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். எப்படி இருக்கும்? நான் எதுல கட்டப்பட்டு இருக்கிறேன்? நான் எதுல கட்டப்பட்டு இருக்கிறேன்? நான் கற்பாறையின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறேனா? ஏன்னா கடைசி நாட்கள்ல எப்படி இருக்குமா? ஓநாய்கள் வருவாங்க. ஓநாய்கள் எப்படி இருப்பாங்க? அது ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவாங்க. வசனத்தை வாசிக்கிறோம், மத்தேயுல வாசிக்கிறோம். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள். அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அது விசுவாசமா தான் இருக்கும். அது தேவனுடைய பிள்ளைமா தான் இருக்கும். அது நல்ல தீர்க்கதரிசி மாதிரி தான் இருக்கணும். ஆனா அது நல்ல தீர்க்கதரிசி இல்ல, அது நல்ல விசுவாசி இல்ல, அது நல்ல ஊழியக்காரங்க இல்ல. அவங்க யாருன்னு சொன்னா அவங்க பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எப்படி தெரியும்? ஒரு வீட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு வீடு நல்ல வீடா, அந்த வீடு உபத்திரவத்துல சேதப்படாம இருக்குதா அப்படின்னு சொன்னா அந்த வீட்டினுடைய அடித்தளத்தை வைத்து அந்த வீட்டை நாம் தீர்மானிக்க முடியும். அந்த வீட்டினுடைய அடித்தளம் உறுதியா இருக்கிறதா? அதனாலதான் பவுல் சொல்லுகிறான் 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்து இயேசுவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவனாலும் கூடாது. ஒரே ஒரு அஸ்திபாரம் தான், அது இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திபாரம் நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமா இருக்கும் என்றால் நாம் அசைய மாட்டோம். அல்லேலூயா. நம்ம உறுதியாக இருப்போம் கிறிஸ்துவுக்குள்ளாக. அல்லேலூயா. அது ஒரு மண்ணில கட்டப்பட்ட ஒரு வீடாக இருக்காது. அது கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை.
உண்மை விசுவாசி, உண்மை விசுவாசி, கள்ள விசுவாசி. அப்படிதான் வேதத்துல படிச்சேன். சில விளக்க உரை புஸ்தகத்துல வாசிக்கும் போது அது கள்ள விசுவாசி அல்லது கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மெய்யான விசுவாசி, கள்ள விசுவாசி என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, கள்ள விசுவாசி எப்படி இருக்குமா, எப்பவுமே சுயத்தை தேடும். சுயம். தயவு செய்து கேட்டுக்கோங்க, இந்த புதிய ஆண்டுல தேவன் என்னோட பேசுகிறார், உங்களோட பேசுகிறார். கள்ள விசுவாசி சுயம், தனக்குரிய காரியத்தை மட்டும் நினைக்கும். நான் கம்ஃபர்ட்டா இருக்கணும், நான் பாதுகாப்பா இருக்கணும், நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்றவங்க நல்ல விசுவாசி இல்லை. நல்ல விசுவாசி எப்படி இருப்பாங்கன்னா, நான் இயேசுவை போல இருக்கணும், நான் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அநீதி செய்யறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், ஆனா பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்க. ஏன்னா தேவனுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுறார், கள்ள தீர்க்கதரிசி முதலாக சொந்த நன்மை தான் தேடுவான். ஆனா ஆண்டவர் சொல்றார், மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பார், டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பார். டெஸ்ட் வைக்கும்போது நம்ம விட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. வாசிக்கலாம், மார்க் 13:13. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். பகைக்கப்படுவீங்க. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? அல்லேலூயா. நான் பொய்யா சொல்லிட்டு போக விரும்பல, ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமா பேசுகிறேன். நிறைய பேர் உங்களை என்னையும் பகைப்பாங்க, ஆனா முடிவு பரியந்தம், என்னுடைய வாழ்நாள் இந்த தேசத்துல இருந்து போற வரைக்கும் அல்லது கிறிஸ்து என்ன வர்ற வரைக்கும், இந்த உலகத்துக்கு கிறிஸ்து வர்ற வரைக்கும், முடிவு பரியந்தம் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான், விடுதலையாக்கப்படுவான். அல்லேலூயா. அந்த முடிவு பரியந்தம் நம்ம நிலைச்சு நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்ப கிறிஸ்துவை நாம் அடித்தளமாக கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை அடித்தளமாக கொள்றது அப்படின்னா என்னப்பா? ஆசீர்வாதத்தை தேடி நம்ம போக வேண்டாம். ஆசீர்வாதம் நம்மளை துரத்திக்கிட்டே வரும். ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்ம ஆண்டவரை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனிடத்தில் வரும்போது நாம் தேவனை நேசிக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் கிடைக்கும் அதை மட்டுமே பார்க்கறது இல்ல. அப்படி பார்க்கிறவங்க எல்லாம் வீழ்ந்து போவாங்க. ஆனா ஆண்டவரை மட்டுமே ஒரு பிள்ளை பார்க்கணும்னா அந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும். காரணம் என்ன தெரியுமா? தேவன் தேவ பிள்ளையை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தெய்வம் கொடுக்க நினைக்கிறத ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. ஆனா தெய்வம் கொடுக்க நினைக்காதத ஒரு மனுஷனும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நம்ம உணர்ந்து தேவனிலே ஸ்திரப்பட்ட நிலை நிற்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யம் தான் நமக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது வாசிக்கலாம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும், அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்றால் எனக்கு புசித்தா போதுமா? நல்லத குடிச்சு நல்லா இருந்தா போதுமா? இல்ல. அது என்னது? அது நீதி, அது பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கா? எனக்கு ஒரு சமாதானம் இருக்கா? என்னை சுற்றி என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் நான் கிறிஸ்துவில் நிலைத்து இருக்கிறேனா? இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன கொடுத்தார் தெரியுமா? மதில் இல்லாத பட்டணத்துக்கு தேவன் அக்கினி மதிலா இருப்பார். அல்லேலூயா. அப்ப மதில் இல்லாத பட்டணம்னா என்ன? நீங்க உணர்ந்து பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கேளுங்க. மதிலே இருக்காதாம், ஆனா அதுல அவர் அக்கினி மதிலா இருப்பாராம். அவர் அக்கினி மதிலா இருந்தா அந்த அக்கினிக்குள்ள ஒரு காரியம் வந்துட முடியுமா?
Hallelujah. My dear beloved sisters and brothers, நல்லா கேளுங்க. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பேச்சிலே அல்ல, பலத்திலே பலத்திலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் பெரிய ஆவிக்குரியவன் சொல்றதுல இல்லப்பா. பலம், பலம். என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். அகல ஆழ உயரமாய் எவ்வளவு என்மேல் அன்பு கூர்ந்தே அதற்கு பாத்திரமாய் நான் நடந்து கொள்வேன். ஆண்டவர் அகலமாய் ஆழமாய் உயரமாய் நம்மீதிலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்றது புசிப்பில்ல, குடிப்புல்ல, அது நீதி, அது சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் என்றது பேச்சில் இல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. பலன், உன்னத பலன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அதிகாரத்துவம் உள்ளவராய் பேசினார். அவருடைய வார்த்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். வாசிக்கிறோம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18 வசனங்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். புதிய ஆண்டுல மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? கர்த்தரே ஆவியானவர். ஒரு சரீரத்துல ஆவி இல்லைன்னா அது செத்தப்படும். ஒரு சரீரத்துல ஜீவன் இல்லைன்னா அது செத்தப்படும். ஆனா நீங்களும் நானும் ஜீவனா இருக்கணும்னா, நீங்களும் நானும் நல்ல உயிரோட இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? ஆவி வேணும், மூச்சுக்காத்து வேணும். அப்ப ஆண்டவர் சொல்றா, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. விடுதலை, விடுதலைக்காக போராடுறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், கர்த்தராகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி, கட்டுண்டவர்களை கட்ட அவிழ்க்கும்படி, நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கும்படி, கர்த்தருடைய நாவை சொல்லும்படி, அனுக்கிரக வருஷத்தை சொல்லும்படி அவர் என்னை அனுப்பினார். அதை கேட்டவங்க எல்லாரும் அப்படியே அவரையே பார்த்தாங்க. அவர்களுடைய கண்கள் எல்லாரும் அவரே நோக்கி பார்த்துச்சு. அதிகாரத்துவமாய் பேசினார். தேவனுடைய வார்த்தை ஜால்ரா போடுறது இல்ல. தேவனுடைய வார்த்தை ஜில்ஜாமா அப்படியே நமக்கு பிரெட் அண்ட் ஜாம் மாதிரி இருக்காது. கர்த்தர் பேசினார்னா கர்த்தர் நம்மளை நடத்துவார். அவர் எதுக்கு வந்தா? கர்த்தருடைய ஆவி அவர் மேல ஏன் இருந்துச்சு? ஏன் இயேசுவானவர் அபிஷேகிக்கப்பட்டிருந்தார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்ல. யார் தரித்திரர்? தேவனுடைய வார்த்தை இல்லாதவர்கள் தரித்திரர்கள். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் இருந்து உள்ளதையும் எடுத்து கொள்ளப்படும். இன்னைக்கு எதையா வேணும் நமக்கு? வார்த்தை. இந்த வார்த்தை வல்லமை உள்ளது, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை தான் நமக்கு வாழ்வு கொடுப்பது. அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே இந்த வார்த்தை நம்ம எப்படி பார்க்கணுமா? கண்ணாடியில பார்க்கிறது போல பார்க்கணும். தேவனுடைய வார்த்தை நம்ம கண்ணாடியில பார்க்கிறது போல பார்த்து ஆவியாக இருக்கிற கர்த்தருடைய சாயலாக இந்த வசனத்தை வாசிக்கணும். இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கா? அதான் கண்ணாடி. வசனம் தான் நமக்கு கண்ணாடி. அப்படி கண்ணாடியில பார்த்து மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். திறந்த முகமா நம்ம கண்ணாடியில பார்க்கிறது போல பார்க்கணும். அல்லேலூயா. திறந்த முகமா புஸ்தகத்தை திறக்கணும். புஸ்தகத்தை திறக்காம நம்ம வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோம்னா அவர்
வார்த்தை அதிகாரமா பேசினார். ஏன் தெரியுமா அதிகாரமா பேசினாரு? ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதிகாரத்துவமா பேசுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் முதற் பேரானவர். நம்முடைய சகோதரர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சொல்றாரு, நீ போய் என் சகோதரரிடத்தில் சொல்லு, நான் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போறேன். சீசர்களை பார்த்து சொல்றாரு, அவர்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள், நீ சகோதரர்களுக்கு சொல்லு. அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் நமக்கு மூத்த சகோதரர். நம்ம ஏன் அவர் தெரிந்திருக்கிறாரு? அவரை போல மாற்ற. கர்த்தருக்கு மகிமை. முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தனது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அதனால்தான் குமாரன் அதிகாரமா பேசுறார். நம்மளா யாரா? இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலா இருப்பதற்கு தேவன் உங்களையும் என்னையும் முன்குறித்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரர். அல்லேலூயா. அண்ணன் தானே. அண்ணன் யார சொல்லுவோம்? நானா எல்லாரும் கூப்பிடும் போது அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவேன். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்காகத்தான் நம்மளை முன்குறித்தார். எப்படி ஒரு அதிகாரமான வார்த்தை! எப்படி அதிகாரமான! இதை கேட்ட உடனே ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த 3 நாள் சர்மனை கேட்ட உடனே ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு நாள் தேவாலயத்துக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். தேவாலயத்துல பிசாசு பிடிச்ச ஒருவன் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பார்த்துட்டான் ஆண்டவரை. ஐயோ ஆண்டவரே, நீர் எங்களை கெடுக்கவா இங்க வந்து? நீர் இன்னார் என்பதை நான் அறிவேன், நீர் எங்களை விட்டு போய்விடும். பிசாசு சொல்றான், ஏன் ஆலயத்துக்கு வர முடியல? ஏன் தேவ பிள்ளைகளை பார்க்க முடியல? இயேசு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நம்ம ஆண்டவரை பார்க்க முடியல? ஏதேன் தோட்டத்துல அழகா ஆண்டவர் வச்சிருந்தான். மரங்கள் இருந்தது, எல்லா மரங்கள் இருந்துச்சு, எல்லா ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. ஆதாமும் ஏவாளும் சிங்கத்தோட கொஞ்சம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் சிங்கம் அப்படியே கொஞ்சம் விளையாடுறாங்க, இந்த பக்கம் பெரிய பெரிய யானைகள் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் பாவம் உள்ள வந்த பிறகு தேவனை பார்க்க முடியல. தேவனை பார்க்க முடியலங்க. ஆண்டவர் தேடுறார். பகல் குளிர்ச்சியான வேலையில உங்களை ஆண்டவர் பார்க்கும்போது சாமுவேலை போல, சின்ன சாமுவேலை போல, நீ சொல்லு, அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது ஆண்டவர் பார்க்கும்போது ஆதாமும் ஏவாளும் போய் ஒளிந்து கொண்டார்கள், பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? பாவம் செய்து விட்டார்கள், நிர்மலமாகி விட்டார்கள், மகிமையெல்லாம் இழந்து விட்டார்கள். இப்ப நிர்வாணமாய் இருக்கிறதுனால, நாங்கள் நிர்வாணமாய் இருக்கிறதுனால் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இயேசு கேட்டார், உனக்கு நிர்வாணி என்று சொன்னவன் யார்? எல்லாருக்கும் இந்த வார்த்தை, எனக்கு உள்பட இந்த வார்த்தை. இது ஆண்டவர் பேசுற வார்த்தை. வருஷத்தின் முதல்லயே நம்மள செம்மை பண்ணிக்கிடணும். இதுல நமட்டு சிரிப்பு நமக்கு யாருக்கும் வரக்கூடாது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. நீதிமான் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. நம்மளை சீர்படுத்திக்கிடணும். இது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், உண்மை இன்னார் என்பதை நான் அறிவேன். ஏன்னா ஏற்கனவே பிசாசுக்கு அனுபவம் இருக்கு. மத்திய 4ல நம்ம வாசிக்கும் போது இயேசுவின் இடத்துல அவன் பரிசோதனை பண்ணினான். கல்லுகளை அப்பமாக்கும்படி சொன்னான். தேவாலய உப்பரிகையிலிருந்து கீழே விழும்படி சொன்னான். ராஜ்யங்களை எல்லாம் காண்பித்து இதெல்லாம் உமக்கு தருகிறேன், என்னை பணிந்தவள் என்று சொன்னான்.
ஆனால் இயேசுவானவர் பிசாசை துரத்தி போட்டார். அல்லேலூயா. இந்த அனுபவம் அவனுக்கு இருந்ததினாலே அவன் சொல்லுகிறான், உன்னை இன்னார் என்பதை நான் அறிவேன், நீ எங்களை விட்டு போய்விடும் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், நீ பேசாதே, நீ பேசாதே. கண்டிப்பாய் கட்டளை கொடுத்தார். சத்துரு தேவனுடைய நாமத்தை பேச முடியாது. ஆண்டவர் நமக்கு வார்த்தை கொடுத்தார். 1ஆம் தேதி வார்த்தை கொடுத்தான். இந்த ஆண்டுல நிறைய வாலிப பிள்ளைங்க பரிசுத்தத்தோடு உண்மையோடு தேவனிடத்துல கிட்டி சேருவாங்க. நிச்சயமாக இந்த ப்ராபசி அகில உலகம் எங்கும் நிறைவேறும். நிறைவேறும். காரணம் என்ன தெரியுமா? பார்வன் எவ்வளவாய் ஜனங்களை கொடுமைப்படுத்தினானோ அவ்வளவாய் ஜனங்கள் பெருகினார்கள். அல்லேலூயா. கொடுமை உண்டு, நாசம் உண்டு, மோசங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் அவருடைய திட்டத்தை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதை தடுக்க சத்துருவால் முடியாது. ஆகவேதான் சத்துரு சொல்கிறான், நீ எங்களை தடுக்கவா இங்கே வந்து என்னை விட்டு போய்விடும், உன்னை இல்லாத என்று நான் அறிவேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு கண்டிப்பாய் அவைகளுக்கு கட்டளையிட்டார். வாசிக்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 37வது வசனம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை அவைகள் புறப்பட்டு போகிறதே, அவைகள் புறப்பட்டு ஓடுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்! ஆச்சரிய விதமாய் அவர் சத்தத்தை குதிர பண்ணுகிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? சத்துருவானவன் ஆண்டவர் பேசும்போது அந்த சத்துரு ஓடுறத ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு பிசாசுகளும் இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, இது எப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்து கொடுப்பார். ஆமென். சத்துருக்கள் ஓடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பிசாசு வந்து சொல்லுது, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த. ஆண்டவர் சொன்ன, பேசாத, பேசாத. நீ நம்ம பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். லூக்கா 4ல தான் நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். தேவனுடைய பரிசுத்தர் என்று அவன் உரத்த சத்தமிட்டான். பாத்தீங்களா? பிசாசுக்கு தெரியுது இயேசுவானவர் யார். அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பரிசுத்தர் என்பது பிசாசுக்கு தெரியுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் அப்போஸ்தலர் 16ல நீங்க பார்க்கும்போது குறி சொல்லுகிற பெண் எப்ப பார்த்தாலும் பவுலையும் சீலாவையும் பார்த்துக்கிட்டு என்ன சொல்லுவா தெரியுமா? இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறவர்கள், இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். பவுல் அதனால மனம் இறங்கல. அவளுக்குள்ள இருக்க பிசாசை பவுல் துரத்தி விட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஏன்னா பிசாசு தேவனை பிரசித்தம் பண்றதை தேவன் விரும்ப மாட்டார். நீங்க மார்க் எழுதின நற்செய்தி 3வது அதிகாரம் 11-12. அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீ தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. அசுத்தாவி, பேய் பிடிச்சது, பிசாசு ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து, ஐயோ நீ தேவனுடைய குமாரன். உடனே ஆண்டவர் சொல்றார் 12வது வசனம், தன்னை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பா கட்டளையிட்டார். சில பிசாசெல்லாம் வந்து உங்க கிட்ட நிக்கும். நீங்க தேவனுடைய பிள்ளை. இந்த ஆண்டுல நீ உணர்ந்து கொள்ளணும், எது பிசாசு, எது நல்ல ஆவி, எது அசுத்த ஆவி. அல்லேலூயா. அசுத்த ஆவிக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது.
உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க தொழில் வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய எந்த காரியத்திலும் எது பிசாசு என்பதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அது உங்களை பிரசித்தம் பண்ணாதபடி உங்ககிட்ட வந்து குழஞ்சு குழஞ்சு பேச இடமே கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் கண்டிப்பா அதை கடிந்து கொண்டார். பாருங்க, பவுலை குறிச்சு பார்க்கிறோம். பவுல் பயங்கரமான மோசமான ஒரு மனுஷன் தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டது, ஆண்டவரை பாருங்க, நல்ல கவனிங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவே பார்த்தான். மத்த சீஷர்கள் இயேசுவை நேரா பார்த்தாங்க. ஆனா இந்த அப்போஸ்தலன் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பார்த்தான். அந்த இயேசுவை பார்த்த உடனே தன் வாழ்க்கையை அப்படியே சரண்டர் பண்ணான். இந்த இயேசுதான் தெய்வம் என்பதை பிரசித்தம் பண்ணான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இயேசுவை கண்ட பிறகு இயேசுவை பிரசித்தம் பண்ண வேண்டும். அதுக்காக தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படை, முன்பு யூதனிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக அது எனக்கு தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷம் என்னாலே பிடிக்காம இருந்தா இப்ப சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கம் பண்ண பவுல் முன்னேறிவிட்டார். ஆமென். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இது வந்து தேவ பலம் என்பது ஒரு விதமான கிருபை. எப்படி தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கிருபை தராரோ அது மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு ஒரு உன்னத பலத்தை கொடுப்பது கிருபை. அல்லேலூயா. அந்த உன்னத பலத்தை கொடுப்பதற்கு, அதிகாரத்துவமா பேசுவதற்கு கிருபை வேண்டும். நீங்க கேட்கணும். ஆமென். ஆண்டவரே, அதிகாரத்துவமா என்னிடத்துல வந்து பேசுறாங்களோ ஒரு சில பிசாசுகள், அந்த பிசாசுகளை துரத்துவதற்கு ஒரு உன்னத பலன் எனக்கு வேண்டும். இயேசுவை போல நீங்களும் நானும் அதிகாரத்துவம் உள்ளவர்களாக பேச வேண்டும். ஏன் தெரியுமா இயேசு அதிகாரத்துவம் உள்ளவரா பேசினாரு? எனக்கு இப்போ ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஏன் ஆண்டவர் அதிகாரத்துவமா பேசினா தெரியுமா? இந்த உலகத்துக்கு அதிபதி ஒருத்தன் வர்றான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. எல்லாமே உள்ளவரு எல்லாத்தையும் மேல வச்சுட்டு தரித்திரமா வந்தாரு. சத்தியத்தை சத்தியமா பேசுறாரு. அல்லேலூயா. அதனால அவர் சொன்னாரு, இதோ இந்த உலகத்துக்கு அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, எழுந்திருங்க போவோம்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப அந்த வார்த்தை தான் பவுல் சொல்றாரு. என்ன சொல்ற தெரியுமா? எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு என்று நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் நான் இழக்க தயாரா இருக்கேன், எனக்கு இயேசு போதும். ஆகவேதான் அவர் சொல்றாரு, நான் அந்த வார்த்தையை குறிச்சு பேசுறதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். காரணம் என்னன்னா அது எனக்கு தேவ பலனாய் இருக்கிறது. நேற்றைய தினத்துல சிஎம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, காவல்துறைக்கு ஆள்கள் எடுத்தாங்க. காவல்துறை ஆட்களை எடுத்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்கன்னா பதவி ஆர்டர் கொடுத்தாங்க, வேலை ஆர்டர் நியமனம் பண்ணி. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி அவர் நிறைவு செய்தார். பேசும்போது எனக்கு உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் சொன்னார், காவல்துறைக்கு சொன்னார், உங்கள் வலிமை என்பது என்ன தெரியுமா? உங்கள் வலிமை என்பது ஒருத்தரை அடிக்கிறதிலும் ஒருத்தரை துன்புறுத்துவதிலும் இல்லை. உங்கள் வலிமை என்பது நீங்கள் அவர்களிடம் அன்பு காட்டுவது என்று சொன்னார். கரங்களில் தேவனை மகிமைப்படுத்துவார். எஸ், நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். உங்கள் வலிமை என்பது அன்பு என்று சொன்னார். இயேசு அந்த அன்பை தான் சிலுவையில வெளிப்படுத்தினார். அந்த இயேசு அன்பை சிலுவையில வெளிப்படுத்தி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை இவர் பார்த்தனாலதான் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நான் வெட்கப்படல. அது எனக்கு தேவ பலனாய் இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு அதிகாரத்தோடு சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும் என்றால், தேவனுடைய வார்த்தை ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்றால், தேவனுடைய வார்த்தை பிசாசுகளை துரத்தும் என்றால், தேவனுடைய வார்த்தை இயேசுவை மறுதலித்தவனை இயேசுவை ஆண்டவர் என்று பேச சொல்லும் என்றால், அந்த வார்த்தை அது ஆச்சரியமான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கொண்டு வரும். ஆமென். 2வது காரியத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் அதுல 54வது வசனத்தை வாசிப்போம்.
எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டார். அந்த குழந்தையுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். இந்த வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வார்த்தை கிருபை உள்ள சத்தம். அல்லேலூயா. இந்த சத்தம் கிருபை உள்ள சத்தம். முதலாவது உள்ள சத்தம் அதிகாரமா பேசினார். அதே ஆண்டவர் இப்ப கிருபையா பேசுறார். அந்த ஜெபஆலய தலைவன் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும் போது, பிள்ளை மரித்து போய்விட்டால் போதகரை வருத்தப்படுத்தாத, உன் பிள்ளை செத்து போயிடுச்சு, நீ இயேசுவை போய் வருத்தப்படுத்தாத அப்படின்னு சொல்றான். இவன் ரொம்ப வேதனையோட இருக்கான். இயேசு சொன்னார், நீ பயப்படாத, நீ பயப்படாத, கிருபை உள்ள சத்தம், விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. நீ பயப்படாத விசுவாசம் உள்ளதா இருந்தால் மரித்த காரியங்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியும். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியதற்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஏன்னா தேவன் நம்மளை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிள்ளை மரிச்சு போச்சு, நீ போதகரை வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. நம்ம எதுக்கு தெரியுமா பயப்படுறோம்? அநேக விசுவாசிகள் பிசாசுக்கு தான் பயப்படுறாங்க. அநேக விசுவாசிகள் பிசாசுக்கு பயப்படுறாங்க. இதான் நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இப்படி வந்துருமோ, கற்பனை, சந்தேகம், தேவன் பேர்ல சந்தேகம். தேவன் ஜீவன் கொடுக்க வந்தா, தேவன் வாழ்வு கொடுக்க வந்தா, அது பேர்ல சந்தேகம். ஆனா பிசாசின் பேர்ல பயம். பிசாசின் பேர்ல பயம். அழகா சொல்லுகிறார் பேதுரு, அழகா சொல்லுகிறார் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ வென்று கட்சிக்கிற சிங்கம், சிங்கத்தை போல. He is not a real lion, dummy. அல்லேலூயா. எட்டு வாட்சின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் கூட்டிட்டு இருக்கிறாரு, வாயா வீட்டுக்கு போனா ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டு கூலி கொடுத்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுல. ஏன்னா பிள்ளை செத்து போச்சு. ஒப்பாரி. இவர் சீசர்களோடு அந்த ஜெபஆலய தலைவன் அந்த மனுஷனோடு வீட்டுக்குள்ள போறார். எல்லாரும் பாக்குறாங்க. இயேசு சொன்னார், பிள்ளை மரிக்கல, அவன் நித்திரையா இருக்கான். எல்லாரும் நகைத்தார்கள், சிரிச்சான். உங்களை பார்த்தா சிரிப்பாங்க, நம்மளை பார்த்தா சிரிப்பாங்க. நம்ம விசுவாச வார்த்தை பேசினா சிரிப்பாங்க. இதெல்லாம் பைத்திய மாதிரி பேசுது, இன்னும் செத்து போய் கிடைக்க. ஹலோ, உலகம் அப்படித்தான். வீட்டுக்குள்ள போற கூலி கொடுக்கிற அந்த அழுகிற பெண்கள் எல்லாம் நகைக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஏரோது என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் ஜனங்களை ரொம்ப கொடுமை பண்ணி கொண்டிருந்தான். ஏரோதுக்கு தெரியும், நாம மறைத்தா இந்த ஜனம் ஒண்ணு கூட அழாது, அதனால முன்னக்கூட்டியே ஜனங்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டாந்து ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டான். பூட்டி வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி, நான் செத்தா நீங்கெல்லாம் அழணும், நான் செத்தா நீங்கெல்லாம் அழணும் என்று சொல்லி ஒரு ஜன கூட்டத்தை எடுத்து வச்சு அவன் மரித்தான். அவன் எப்படி மரிச்சான் தெரியுமா? அந்த ஏரோது வேதம் சொல்லுகிறது, அவன் புழுத்து செத்தான். அப்ப அந்த நாட்களிலே கூலி கொடுத்து ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஆட்களை வைத்திருந்தாங்க. அப்படி ஜனங்கள் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கும் போது இயேசு அந்த வீட்டுக்குள்ள போறாரு. பிள்ளை மறிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும் போது அவர்கள் எல்லாம் நகைத்தல். ஏன் கூலி வாங்கி பேசுற கூட்டம், அல்லேலூயா, கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் இங்க இருக்குது உலகத்துல. ஆனா தேவ பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தையை தான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அங்க போறாரு, எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டாரு, எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டாரு. கைய பிடிக்கிறாரு, கைய பிடிச்சு, சிறுபெண்ணே எழுந்திரு, பிள்ளையே எழுந்திரு. அல்லேலூயா. ஆண்டவர் சின்ன பிள்ளையை மட்டும் உயிர்ப்பிக்கிறவர் அல்ல. நீங்க லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு தாய், அந்த தாய்க்கு கணவன் இல்லை, ஒரே ஒரு பிள்ளை, ஒரே ஒரு மகன், அவனும் அழைத்து போயிட்டான். பாதையில வச்சு தூக்கிட்டு வராங்க.
இயேசு அங்க போறார். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் இயேசு. அல்லேலூயா. அவருடைய கிருபை உள்ள சத்தம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. அங்க போறாரு. அந்த தாய அழுதுகிட்டே வரா, பிள்ளைய சுமந்துட்டு வராங்க. அவர் போய் என்ன தாயை தொட்டு, வாலிபனே எழுந்திரு. அல்லேலூயா. நிறைய வாலிபர்கள் மதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகர் ஆண்டவரை மறுதலித்து பின்வாங்கி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். நீ எழுந்திரு. இந்த பிள்ளை எந்திரிச்சாதான் தாயினுடைய கண்ணீர் துடைக்கப்படும். நீ ஆவிக்குரிய காரியத்தில் எழுந்திருக்காவிட்டால் உன் கண்ணீர், தாயினுடைய கண்ணீர் துடைக்கப்பட முடியாது. ஆண்டவர் எழுப்பினார். அந்த மகனை எழுப்பினான். அவன் மறித்தவன் அப்படியே எழுந்து உட்கார்ந்தான். அல்லேலூயா. நெடுங்காலமா சுகவீனமா வியாதி படுக்கையில் படுத்து கிடந்தான். வியாதி படுக்கையில 38 வருஷமா படுத்திருந்தான். ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. நீ எழுந்திரி, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்ல சொல்ல அப்படியே நடக்கிறதே என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த இடத்திலே வந்து அந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சு பிள்ளையை எழுந்திரி என்று சொல்லும்போது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவள் உயிர் அவளுக்குள் வந்தது. வாசிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் 55வது வசனம். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். உடனே அவள் இறந்திருந்தால் அவள் உயிர் திரும்ப அவளுக்குள் வந்தது. அல்லேலூயா. அவள் உயிர் திரும்ப, அப்படின்னா அவன் செத்துதான் போயிருந்தான். ஆனா இயேசு வந்து பேசல. கிருபை உள்ள வார்த்தை. அல்லேலூயா. கிருபை உள்ள வார்த்தை. அவர் வார்த்தை அப்படி வெளியே வந்துச்சு. பிள்ளை எழுந்திரி, அவள் உயிர் அவளுக்குள் வந்தது. லூக்கா சொல்றார். அப்படின்னா அவள் செத்து போயிருந்தான். ஆண்டவர் அந்த உயிரை திரும்ப கொடுத்தான். அவள் உயிர் அவளுக்குள் வந்தது. அவள் எழுந்து உட்கார்ந்தாள். அல்லேலூயா. என்ன தெரியுமா? எந்த உட்கார்ந்தவன என்ன சொன்னார் தெரியுமா? அவளுக்கு போஜனம் கொடு, போஜனம் உண்டு. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போயிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம செத்து போயிடக்கூடாது. போஜனத்தை சாப்பிடணும். அல்லேலூயா. பெரிய தீர்க்கன் எலியா. அந்த எலியா எசபேலுக்கு பயந்தான். எசபேலுக்கு பயந்து சூரச்செடிகளை போய் உட்காந்துட்டு, போதும் ஆண்டவரே, என் முற்பிதாக்களை பார்க்கல, நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ள என்று சொல்லி போய் அவன் படுத்து கிடந்ததை பார்க்கிறான். தேவதூதன் வந்தான், தட்டி எழுப்பினான். எழுதிரி, கலைத்து போய் இருக்க குசி. அப்பத்தையும் தலையில் சுட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ இந்த அப்பத்தை புசிக்க வேண்டும். இந்த அப்பம் வாழ்வளிக்கிற அப்பம். இந்த அப்பம் தான் ஜீவன் கொடுக்கிற அப்பம். அவருடைய வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க கேட்கணும், செவி கொடுக்கணும், கை கொள்ளணும். இப்படி கை கொள்ளும் போது தேவன் நம்மளை உயிர்ப்பிப்பார். தண்ணீரை கொடுத்தார். தண்ணீர் பரிசுத்த ஆவி. மரித்து போன குழந்தையை எழுப்பி ஆண்டவர் அந்த மரித்து போன குழந்தையை எழுப்பி அவருடைய பெற்றோர் உணவையும் தண்ணீரையும் கொடுத்தார்கள். வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. தூங்கிட்டே இருக்க கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கிட்டே இருக்க கூடாது. சத்தியத்தை உள்வாங்கணும். சத்தியத்தின்படி நடக்கணும். நான் கிறிஸ்துவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் முன்னேறி செல்வேன், நான் ஜீவனோட இருப்பேன். அல்லேலூயா. என்னை எந்த தீங்கும் சேதப்படுத்த முடியாது என ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை சொன்னார். என்னை உறங்காமல் காக்கிற ஒருத்தர் இருக்கிறார். இந்த வார்த்தையை நான் விசுவாசிப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தூங்கி போக மாட்டேன். அல்லேலூயா. தூங்குகிற நீ விழித்து
மரித்தோரை விட்டு எழுந்திரி, தேவ சித்தத்தை செய். ஆண்டவர் சொல்றார், பவுலடியார் சொல்றார் எபேசு சபைக்கு, நீ தேவ சித்தத்தை செய். ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில சித்தம் என்று சொல்லும் போது 2 காரியங்கள் உண்டு. ஒண்ணு பொதுவான சித்தம், இன்னொன்னு குறிப்பான சித்தம். பொதுவான சித்தம் என்று சொல்லும் போது நம்ம வேதத்தை வாசிக்கணும், தேவ பிள்ளையாக இருக்கணும், நம்ம பரிசுத்தமா வாழணும். இது எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட பொதுவான காரியம், எல்லா விசுவாசிகளுக்கும், எல்லா சபையும், எங்கெங்கெல்லாம் சபைகள் இருக்கோ எல்லா சபையிலும் வர்ற அத்தனை விசுவாச மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சித்தம், பொதுவான சித்தம். என்னன்னு சொன்னா பரிசுத்தமா இருக்கணும், ஆண்டவரை பின்பற்றணும், நீதியை செய்யணும். இதெல்லாம் குறிப்பான சித்தம். இன்னொரு காரியம் குறிப்பான சித்தம். அந்த குறிப்பான சித்தம் என்ன? குறிப்பான சித்தம் என்பது எனக்கு அருளப்பட்டிருக்கிறதை நான் செய்து முடிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் எனக்கு அருளப்பட்டதை விட்டுவிட்டு இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அவரை போல நான் இல்லையே, அவர் இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்யறாரு, என்னால செய்ய முடியலையே, அவங்க இவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க, என்னால அந்த வாழ்க்கை வாழ முடியலையே. அந்த கொஸ்டின் பேப்பர் வேற, ஏன் கொஸ்டின் பேப்பர் வேற. இது குறிப்பான சித்தம். அல்லேலூயா. அந்த கொஸ்டின் பேப்பர் வேறப்பா, அது அவங்க எழுதுறாங்க. ஏன் கொஸ்டின் பேப்பரை பார்த்து நான் எழுதணும். அல்லேலூயா. எதை செஞ்சாலும் தேவனுடைய சித்தத்தை செய்யணும். வாசிக்கலாமா? வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். போதிக்கப்பட்டேன். That is a Christian life. எல்லாமே பிரியாணியா தான் இருக்கும். வழியெல்லாம் பெரிய பொண்ணா அதெல்லாம் இருக்காதுமா. அது வேணா சினிமால இருக்கும், ரியல் லைஃப்ல அது இருக்காது. ரியல் லைஃப் என்ன? வாட் இஸ் த ரியல் லைஃப்? ரியல் லைஃப்ல பசி இருக்கும், பட்டினி இருக்கும். என்ன வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா இடத்திலையும் திருப்தியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆமென். அல்லேலூயா. குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். போதிக்கப்பட்ட பிறகு அவர் சொல்றார் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. என்ன பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அல்லேலூயா. எப்படி சொல்ற? என்ன பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. எப்ப என்ன பலன் வந்துச்சு? பசி, பட்டினி, கப்பற்சேதம், ஒரு அடி குறைய 39 அடி 3 தடவை வாங்கினாரு. நான் ஒண்ணுமே பட மாட்டேன்ப்பா, நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு எதுவுமே வரக்கூடாது. ஐயோ சாமி, எதுவுமே வரனா நீ எப்படி பக்குவப்பட முடியும்? நீ எப்படி பக்குவப்பட முடியும்? ஒரு சின்ன எறும்பை பார்த்தா ஓடி போயிருங்க. பக்குவப்படுத்துவோம், பக்குவப்படணும். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நமக்கு பரிபூர்ணப்படவே தெரியல. என்ன கதை? திருப்தியா இருக்க தெரியல, திருப்தியா இருக்க தெரியல. ஒரு கூட்டம் மக்கள் போய்கிட்டே இருந்தாங்களாம். எல்லாரும் பார்த்தா எல்லாரு கையிலும் ஆளுக்கு ஒரு சிலுவை இருந்துச்சான். அப்போ ஒருத்தன் என்ன பண்ணானா, அவன் சிலுவையை தூக்கிட்டு வந்தான். அவன் சிலுவையை தூக்கிட்டு நடக்க முடியாம நடக்கும்போது எல்லாரையும் பார்த்தானா, இவங்க சிலுவை சின்னதா இருக்கே, என் சிலுவை தான் பெருசா பாரமா இருக்குன்னு நினைச்சானா. இன்னொருத்தவங்களை பார்த்தாங்களாம், இவங்க சிலுவை இன்னும் ரொம்ப சின்னதா இருக்கு, லேசா இருக்கு, தக்கையா இருக்கு, என் சிலுவை தான் பாரமா இருக்கு அப்படின்னா. அப்ப அந்த சிலுவை கொடுக்கிற மனுஷன்ட்ட சொன்னாராம், எப்பா எல்லாருடைய சிலுவையும் சின்னதா இருக்கு, எனக்கு தான் பெருசா பாரமா கொடுத்துட்ட, இந்த சிலுவையை வச்சுட்டு எனக்கு வேற சிலுவையை கொடுன்னு. அப்ப அந்த சிலுவையை கொடுக்கிறவர் சொன்னாரா, நீ உள்ள போ, நிறைய சிலுவை இருக்கு, எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னாராம். இவன் போய் எல்லாத்தையும் தூக்குனானா, ஒண்ணு கூட தூக்க முடியலையா.
ஒன்ன கூட தூக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில அப்படித்தான். பக்கத்து வீட்டுக்காரங்கள பார்த்து அதுக்கு சிலுவையே இல்லை, எனக்கு தான் சிலுவை. பக்கத்து விசுவாசியை பார்த்து இதுக்கு சிலுவையே இல்லை, எனக்கு தான் சிலுவை. ஏத்தாப்புல இருக்க மக்களை பார்த்து இவங்களுக்கு சிலுவையே இல்லை, எனக்கு தான் பார சிலுவை. அப்படியா? நீ போய் உள்ள போய் சிலுவையை தூக்கவே முடியல. கடைசியில வந்தானா, ஐயா நான் வச்சிருக்க சிலுவை தான் சின்ன சிலுவை, அது ரொம்ப பாரமா இருக்கு. அல்லேலூயா. திருப்தியா இரு, திருப்தியா இரு, அலையாத அலையாத, திருப்தியா இரு. அல்லேலூயா. எல்லாருக்கும் பாடு, எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. போதிக்கப்பட்டான். அல்லேலூயா. போதிக்கப்பட்டான். பணக்காரன் கோடீஸ்வரன் போதிக்கப்பட்டான். யா பசியில இருந்தான், பட்டினியில இருந்தான், சபையை குறிச்ச கவலை, நிர்வாணமா இருந்தான். கோடீஸ்வரன், கூடார தொழில் பண்றவன், ஸ்காலர் படிச்சவன், கமாலியல் காலில இருந்து படிச்சவன் போதிக்கப்பட்டவன். சொல்றான், என்னை வெள்ளப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலன் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. இந்த காரியம் ஏன் நடந்துச்சு? சிறுபண்ணே எழுந்திருச்சு. மாடியில தூக்கி வச்சுட்டு வந்த வாலிபனை எழுந்திராச்சு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் தாமே எக்கால சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், அல்லேலூயா, அவர் எப்படி வருவாரா? வானத்திலிருந்து இறங்கி வருவார். எக்கால சத்தத்தோட. சத்தத்தை கேட்கணும். லிசன். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் ஆண்டவர் மேல இருந்து இறங்கி வரும்போது அவர் சத்தத்தை நம்ம கேட்க முடியும். பிள்ளையை எழுந்திரி, வாலிபனே எழுந்திரி, மேடியில படுத்திருக்கிறவனே எழுந்திரி, பாவத்துல இருக்கிற உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்திரி. சத்தத்தை கேட்கணும். தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரி. காரணம் என்ன தெரியுமா? அவர் தானே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அடுத்த வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், அல்லேலூயா, அல்லேலூயா, உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுதமாக எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆமென். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாமும் ஆகாயத்தில் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தர் சீக்கிரம் வர போகிறார். Jesus is coming soon. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51, 52 வசனங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் மரித்து போவதில்லை, நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படியே பவுல் எழுதுறாரு. அழிவுள்ளதாக இது அழியாமை தரித்துக் கொள்ளும் போது, சாவுக்கு ஏதுவான இது சாவாமை தரித்துக் கொள்ளும் போது, அங்கே மரணம் ஜெயமாக நிறுவப்படும். அல்லேலூயா. எழுதுங்க. இந்த புதிய ஆண்டுல மரணம் ஜெயமா விழுங்கப்படணும். ஆமென். அல்லேலூயா. மரணம் எனக்கு இல்லப்பா, நான் நித்திரை பண்ண போறது இல்லை. இயேசு வரப்போகிறார். நான் ஆயத்தமாவேன், நான் மறுரூபமாவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கிருபை உள்ள வார்த்தை, கிருபை உள்ள வார்த்தை. அடுத்த நம்ம என்ன பண்ணுங்க, வாசித்து முடிப்போம். லூக்கா 8:56. அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். செத்து போனப்ப உயிரோட எழுந்திருச்சு.
எந்திரிச்சோன்னா அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க சொன்னா அம்மாவும் அப்பாவும் அந்த குழந்தைய பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. கிரகிக்க முடியாத பெரிய காரியம். செத்து போன குழந்தை உயிரோட எந்திரிச்சிச்சு. பெரிய காரியத்தை ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு சொன்னா, இதை ஒருவருக்கும் சொல்லாதே. மூன்றாவது காரியம், நீங்க யோவான் 4வது அதிகாரம் 26, 27 to 30 வசனங்களை வாசிக்கும் போது மூன்றாவது காரியம் என்னன்னா, தேவனுடைய சத்தம் தினந்தோறும் பேசப்படுகிறது நம்ம கிட்ட. ஆமென். தேவனுடைய சத்தம் தினந்தோறும் பேசப்படுது. இங்க சமாரியா ஸ்திரீட்ட பேசுறாரு. அந்த அம்மா பார்க்கும்போது அந்த அம்மா 5 புருஷனை வச்சிருந்தாங்க. 5 புருஷனை வச்சிருந்தாங்க. அவர்கிட்ட வந்து ஆண்டவர் பேசுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா பேச 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 அவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வரதா இந்த சாப்டர்ல பாக்குறோம். முதலாவது அவ சொல்றா, ஐயான்னு கூப்பிடுறா. 2வது அவ இயேசுவ தீர்க்கதரிசின்னு கூப்பிடுறாங்க. 3வது இயேசுவ மெசியா அப்படின்னு பாக்குறாங்க. 4வது இயேசுவ உலக மீட்பர். அல்லேலூயா. தினந்தோறும் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல சம்பாஷணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறிக்கொண்டே. அல்லேலூயா. ஏனோக்கு தினந்தோறும் ஆண்டவரோட சஞ்சரிச்ச போது காணப்படாமல் போனான். ஆமென். அப்ப தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தையில நாம பழக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அது கேட்கும் போது வாழ்க்கையில கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்வார். ஆமென். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க பாக்குறோம், இயேசுடைய சீஷர்கள் வர்றாங்க. இயேசுடைய சீஷர்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஆச்சரியப்படுறாங்க? இவர் யூதராச்சே, இந்த பெண் சமாரியா பெண்ணாச்சே, இவர் இப்படி கொஞ்சம் கூட பயம் இல்லாம நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லி வியப்படைகிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. ஆனா இயேசுவானவர் அந்த பெண்ணிடம் பேசுறதுனால ஒரு பெரிய காரியம் நிகழ்ந்தது. கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை அந்த பாவியான ஸ்திரீனும் நம்ம. அல்லேலூயா. அந்த பெண்ணை பத்தி நம்ம சொல்லுவோம்னு சொன்னா சமாரியா ஸ்திரீனாலே பாவியாகிய ஸ்திரீனும். ஆனா அவ பக்தியான ஸ்திரீ, ஆண்டவர் மேல பக்தியா இருந்தா, எல்லா வரலாறையும் தெரிந்திருந்தா. ஆனா ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய கான்வர்சேஷனை கேட்ட உடனே அந்த ஊரையே போய் ஆதாயப்படுத்திட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் யூதர்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தினது யாருன்னா யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் தான் முதல் யூதர்களுக்கு மேசியா வரப்போறாருன்னு சொன்னார். ஆனா இந்த பெண்மணி முதலாக இந்த பெண்மணி சமாரியா தேசத்துல அவ சுவிசேஷத்தை சொல்லுகிறான். அல்லேலூயா. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் இயேசுவினிடத்துல கூட்டிட்டு வந்துட்டான். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களோட என்னோட சம்பாஷணம் பண்ணுச்சுன்னா இந்த சட்டம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தை கொண்டு வரும். ஆமென். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை தேவன் நம்மூலமாய் செய்வார். அல்லேலூயா. பட்டணங்கள் மாறும், தேசங்கள் மாறும். பட்டணங்கள் தேசங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லவே நான் விவரம் தெரிவித்தேன்.